வணக்கம். சமூக ஆர்வலர் பத்மநாபன். நேற்று ஒரு வீடியோ அல்கலைன் பாடி என்றால் என்ன, அசிட்டிக் பாடி என்றால் என்ன சிம்பிளாக சொல்லியிருந்தேன். ஏன்னா அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒன்று நமது பாடி அமிலத்தன்மையில் உள்ளதா காரத்தன்மையில் உள்ளதா என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. நமது அரசும் தண்ணிக்காக அதிகமாக செலவு செய்வதில்லை. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க தண்ணிக்காக ஆரோக்கியமான தண்ணி ஒவ்வொரு குளத்திலும் ஒவ்வொரு நீர் நிலைகளிலும் எந்த அளவுக்கு இந்த அரசு செலவு செய்கிறதோ அந்த அளவுக்கு நமது அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. ஆனால் தண்ணிக்கு நீர்நிலைகளுக்கு அதிகமாக செலவு செய்வது போல் தெரியவில்லை. நம் தாயின் கருவறையில் பிறக்கும் பொழுது தண்ணி குடம் என்று சொல்வார்கள். அதுதான் 100% அல்கலைன் வாட்டர். அதற்கு பிறகு நாம் வளர 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 நீர்நிலைகள் நம் குடிக்கும் தண்ணீர் மாறிக்கொண்டே இருக்கிறது. அமிலத்தன்மை அதிகமாக நாம் குடித்து கொண்டிருக்கிறோம். அது இன்றைய சூழ்நிலையில் நம் வீட்டில் வரும் பைப் தண்ணி எடுத்து செல்வதில்லை. நம்ம அலுவலகத்துக்கோ தொழில் கூடங்களுக்கோ நம்ம அதை அவாய்ட் செய்கிறோம். ஆனால் போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கேன் வாங்கிக்கிறோம். ஆரோ வாட்டர் அப்படின்னு ஒரு கேன் வாங்கிக்கிறோம். அந்த கேனில் என்ன பிஹெச் லெவல் இந்த தண்ணி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் கூட இருக்காது. 20 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம வாட்டு வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறிடுறோம். அது சத்துள்ள தண்ணியா, நம் உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கு ஏற்ற தண்ணியா அப்படின்னு யாருக்குமே விழிப்புணர்வு வருவதில்லை. 7.4க்கு மேல் உள்ள நீர்தான் நமது உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கு ஊட்டச்சத்துள்ள ஆரோக்கியமான செல்களுக்கு நல்ல ஒரு நீர். 7.7க்கு மேலே வர்றது தான் அல்கலைன் வாட்டர். ஆனால் அந்த கேன் தண்ணியில் பார்த்திங்கன்னா எல்லா சத்தும் எடுத்துக்கொண்டு வெறும் சத்தில்லாத செத்த தண்ணீரைத்தான் நாம் குடித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம் கேன் தண்ணி இதெல்லாம் வாங்கும்போது ஒரு டிடிஎஸ் மீட்டர் வெறும் 300 ரூபா 250 ரூபா தான். அது ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கி வச்சுக்கிறதுனால தப்பே கிடையாது. நம்ம எவ்வளவோ மருத்துவமனைகளுக்கு செலவு செய்கிறோம். ஒரு டிடிஎஸ் மீட்டரை நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் போடலாம். 250 ரூபா 300 ரூபா தான். அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம் ஏரியாவில் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் அதை சோதனை செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே புரியும். நான் இந்த அரசுக்கு சொல்வது என்னவென்றால், எத்தனையோ கேன் ஆரோ வாட்டர் நிறுவனங்கள் உள்ளது. அவர்கள் விற்கும் தண்ணீரில் என்ன பிஹெச் லெவல் உள்ளது என்று அவர்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என்று நான் இந்த அரசை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். இது 5% இருக்குது, இது 7%க்கு மேலே இருக்குது அப்படின்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். அந்த ஆரோ வாட்டர் கம்பெனிகளுக்கு நம்ம அரசு தெரிவிக்க வேண்டும். நீங்கள் விற்பனை செய்யும் அனைத்து பாட்டிலிலும்
நீங்கள் இது என்ன பிஹெச் லெவல் உள்ளது, நீங்கள் விற்பனை செய்யும் நீரில் என்ன பிஹெச் லெவல் உள்ளது என்று கண்டிப்பாக ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும். ஒட்டினால்தான் மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரும். இப்போ எத்தனையோ நிறுவனங்கள் வந்திருக்கு. நம்ம 7.4க்கு மேலே போகக்கூடிய காரத்தன்மை உள்ள தண்ணீரை சேர்க்குறதுக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கு. இப்போ கூட ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட்டில் அல்காக்ளோன் அப்படின்னு ஒரு இது விற்பனை செய்கிறாங்க. அதில் ஒரு 2 சொட்டு விட்டால் போதும். சாதாரணமாக ஒரு 4ல் இருக்கிறது 8க்கு வந்துடும். அது நல்ல ஆரோக்கியமான தண்ணீராக அவங்க ஒரு முப்பு, செந்தூரம், தேவ அமிர்தம் அந்த சித்தர்கள் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுறாங்க. அதுபோல் இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கு, ஜப்பான்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கெங்கன் வாட்டர்னு சொல்லி அந்த மிஷின் இன்றைக்கி உலகம் பூரா கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் அதை தான் அதிகமாக வாங்குகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு டெம்பரேச்சர் வச்சோம்னா அந்த நோயே குணமாகுதான். அப்போனா பார்த்துக்குங்க தண்ணி வந்து எவ்வளோ முக்கியம்னு. நம்ம உடம்புல 75% தண்ணி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமான தண்ணீரை நம்ம அருந்த வேண்டும் என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நாம் இதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சமூக ஆர்வலர் பத்மநாபன்.